திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம். இந்த திருவாசகத்தில் 20வது பதிகமாக மலர்வது திருப்பள்ளி எழுச்சி. அதில் இன்றைக்கி நாம் 7வது நாள் பாடலை பாட போகிறோம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம். வாங்க இப்போ நம்ம இதை படிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி 7வது நாள் பாடல். அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் உத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழ சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரும் அறியார். இது அவன் திருவூரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கான விளக்கம். அந்த பொருள் பழத்தின் சுவை போலவே இனியது, அமுதம் போன்றது, அறிந்து கொள்வதற்கு அரியது, எளியது என அறிவால் உறுதி பெற தேவர்களுக்கும் இயலவில்லை. அந்த தேவர்களுக்கும் இவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியல. அவ்வளோ ஒரு எளிமையானவர், ஆனாலும் அவங்களுக்கும் அதை தெரிஞ்சிக்க முடியல. அந்த பழம் என்னவோ அதனுடைய சுவை போலவே இனிமையாக இருப்பாராம். அமுதம் போன்றது, அறிந்து கொள்வதற்கு அரியது, எளியது என அறிவால் உறுதி பெற தேவர்களுக்கும் இயலவில்லை. அப்படிப்பட்ட தாங்கள் இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம், இவர்தான் அந்த பரம்பொருள் என்று கூறத்தக்க எளிய முறையில் எங்களை ஆண்டு கொண்டு இங்கே அருளியுள்ளீர்கள். நாம் என்ன பண்ணுறோம், இவர் தான் அவருன்னு சொல்லிட்டு சிவபெருமான லிங்க உருவமாக வச்சு கும்பிட்றோம். அவங்க இதுதானான்ற தெரிஞ்சுக்கிறது கூட இல்லாமல் தேவர்கள்லாம் அவதிப்படுறாங்க. நம்மளுக்கு எளிமையான முறையில் என்னை இப்படி கூப்பிட்டிங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்படியெல்லாம் கொடுக்குறாரு. அவர் அடியார்களுடைய தானே இருக்கார். தேன் மிகுக்கின்ற சோலைகள் உள்ள திரு உத்தர கோச மங்கையில் வீற்றிருப்பவனே திருப்பெருந்துறைக்கு அரசே எது எங்களை பணிகொள்ளும் வகை அதன்படியே நடப்போம் எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க. இந்த திருப்பெருந்துறைக்கே நீங்கள் அரச, எது எங்களை பணிகொள்ளும் வகை அதன்படி நாங்கள் நடப்போம். அப்படியே அருமையான தேன் மிகுக்கின்ற சோலைகள் உள்ள திரு உத்தரகோச மங்கையில் வீற்றிருப்பவனே. அந்த உத்தரகோச மங்கை தான் அந்த கோயில் தலம்தான். மாணிக்க வாசகர் அங்கேயே தான் ரொம்ப நாள் இருந்தார். இங்கே திருப்பெருந்துறையில் கோயில் கட்டினாரே தவிர உத்தரகோச மங்கையில் தான் இருந்தார். அந்த உத்தரகோச மங்கைக்கு ஊருக்கு கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப பாடுபட்டேன். போனால் அங்கேயே எங்களை 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் இந்த கோயில் வரணும் பார்க்கணுன்னு சொன்னியே. அந்த நாளில் அந்த கோயில் வாசலில் தான் இருந்து தான் கடல். அந்த அளவுக்கு இப்போ நம்ம கடல்லாம் நவந்து போயிடுச்சு. அந்த கோயில் அவ்வளோ ஒரு பழமையான கோயில். மண்டோதரி வந்து சிவனை வேண்டி
இந்த சிவபக்தையாக இருக்கிறவன் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு அந்த அம்மா உத்தரகோசம் அங்கே சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க அந்த அம்மா. ராவணன் வந்து அது சிறந்த சிவபக்தனாச்சு, அதுதான் நம்ம அப்பாவோட ஸ்பெஷாலிட்டியே. நீ என்ன அவன் எப்படியாக வந்தவன்லாம் என்னண்ட கேட்கல, சிவபக்தன்னு சொன்னேன். சிவபக்தன் இவன் சிறந்த சிவபக்தன், இவனுக்கு ஈடாக யாரையும் சொல்ல முடியாதுன்னு கொடுத்துட்டாரு. அப்படியா வந்த நல்ல புருஷனை மண்டோதரிக்கு கொடுத்தவர். அங்கே தான் கல்யாணமே ஆச்சான். ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் உத்தரகோச மங்கையில் தான் திருமணமே ஆச்சான். அந்த அருமையான ஊருக்கே உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, உத்தரகோச மங்கையில் வீற்றிருப்பவனே திருப்பெருந்துறைக்கே அரசே அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்க வாசகர் அருமையாக புகழ்ந்து பாடுறாரு. மங்கையுள்ளாய், அங்கே உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எப்படி சொல்கிறார் பாருங்க. அங்கே வீட்டில் இருக்கிறவனே இங்கே வந்து நீ அரசன், திருப்பெருந்துறைக்கு நீ அரசன் அப்படின்னு அருமையாக பாடுறாரு. இதையெல்லாம் விடியற்கால எழுந்து இன்னும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 27வது நாள், 27 நாள் மார்கழி ஓடி போயிடுச்சு. இன்னும் 3 நாள் அருமையாக விட்டவங்கள்லாம் பிடிங்க, விளக்கேற்றி வச்சு கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பூ சிவபெருமானை வேண்டி முடிஞ்சது ஒரு திருப்பள்ளி எழுச்சியை பாடுங்க, இந்த திருவம்பாவையை பாடுங்க. பாட முடிஞ்சவங்க பாடுங்க, இல்லை படிங்க, இல்லை எனக்கு அதுவும் தெரியாது கேளுங்க. கேட்டு இந்த விடியற் காலை நேரத்தை அனுபவித்து அந்த ஒரு நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுவே அப்புறம் பழகிடும். அந்த மாதிரி விடியற் காலையில் எழுந்தீங்கன்னாக்கா உங்களுடைய உடம்பும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும். இது மாணிக்க வாசகர் நம்மளுக்கு காட்டிய நல்வழி. திருச்சிற்றம்பலம். அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரும் அறியா, இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழ சுவையன அமுதன அரிதற்கே அரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.